தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் அண்மையில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்கு இன்று. கொழும்பில் விபத்து, 20 பேர் காயம். டொனால்ட் ட்ரம்பை குறிவைத்து ஈரானின் புதிய விளம்பர பலகை. இறுதிப் போட்டிக்குள் நுழைந்த அர்ஜென்டினா அணிக்கு எதிராக FIFA நடவடிக்கை. உள்நாட்டு செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து சமீபத்தில் உயிரிழந்த 2 சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறுகின்றன. 25 வயதான சிறைச்சாலை காவலர் RB மதுசாரா மற்றும் சிறைச்சாலை காவல்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரியான 39 வயது சந்திக்க லஷான் குணவர்த்தன ஆகியோரே அண்மையில் உயிரிழந்துள்ளனர். இவர்களின் உடலங்களுக்கு வெளிகடை சிறைச்சாலையில் நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் இதுவரை 10 சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 31 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு அத்துருகிரிய ஜெயந்தி மாவட்டத்துக்கு அருகில் பேருந்தும் டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. தனியார் நிறுவன ஊழியர்களை ஏற்றி சென்ற பேருந்தும் டிப்பர் வாகனமுமே விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தினால் டிப்பர் வாகனமும் பேருந்தும் பலத்த சேதமடைந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அத்துருகிரிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை குறிவைத்து "We will kill Trump" என்ற வாசகத்துடன் கூடிய பிரம்மாண்ட விளம்பர பலகை ஒன்று ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த விளம்பர பலகை தற்போது சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தெஹ்ரானின் எங்கலாப் சதுக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த விளம்பர பலகையில் கருப்பு நிற சவப்பெட்டிக்குள் டொனால்ட் ட்ரம்ப் படுத்திருப்பது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. அவரது தலைமுடி சீர்குலைந்த நிலையிலும் கண்களும் வாயும் மூடிய நிலையிலும் சிவப்பு நிற டையின் மீது கைகளை வைத்தபடி சித்தரிக்கப்பட்டுள்ளார். சவப்பெட்டியின் மீது பாரசீக மொழியிலும் ஆங்கிலத்திலும் "We will kill Trump" என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது. இந்த விளம்பர பலகை அண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்களில் உயிரிழந்ததாக கூறப்படும் ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்ளிட்டோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னணியில் துக்க சுவர் போன்ற வடிவமைப்பும் தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன. விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான உலக கிண்ண அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்றதை கொண்டாடிய விவகாரம் குறித்து அர்ஜென்டினா அணிக்கு எதிராக FIFA நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பாக்லாந்து தீவுகள் மீதான தங்கள் நாட்டின் உரிமை கோரலை ஆதரிக்கும் பதாகையுடன் அர்ஜென்டினா வீரர்கள் கொண்டாடியதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த போட்டியின் இறுதி நிமிடங்களில் அர்ஜென்டினா அணி சிறப்பான ஆட்டத்தின் மூலம் 2 கோல்களை பெற்று இறுதி போட்டிக்கான பாதையை அமைத்துக் கொண்டது. இறுதி விசில் ஒலித்த பிறகு அர்ஜென்டினா வீரர்கள் பாக்லாண்டஸ் அர்ஜென்டினாவிற்கு சொந்தமானது என்று பொருள்படும் "லாஸ் மால்வினாஸ் சோன் அர்ஜென்டினாஸ்" என்ற வாசகம் அடங்கிய பதாகையை ஏந்தியபடி கொண்டாடியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.